So Realme 9 Pro Plus retail unit நம்ம கிட்ட இருக்கு. 2 நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். Unboxing and quick review அத தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். So 2 days யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படினு பாத்தீங்கன்னா சில ஃபீச்சர்ஸ் வந்து வாவ் அப்படினு சொல்ற மாதிரி இருந்தது. சிலது வந்து ஓகே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இவங்க கொடுத்திருக்கலாம் அப்படினு சொல்ற மாதிரி இருந்தது. எல்லாமே உங்க கூட ஷேர் பண்றேன். So நீங்க ஒருவேளை Realme 9 Pro Plus purchase பண்றதா இருந்தா வீடியோவை தவறாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா என் பேரு வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். So Realme 9 Pro Plus உடைய unboxing பார்க்கறதுக்கு முன்னாடி இத நான் first sale purchase பண்றதனால 21,999 க்கு தான் நான் வாங்குனேன். பட் ஆக்சுவல் லான்ச் பிரைஸ் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து 6GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 24,999. அதே 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 26,999 க்கு அவேலபிளா இருக்கு. இன்னும் ஹையர் வேரியன்ட் 8GB 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 28,999 க்கு அவேலபிளா இருக்கு. சோ இதல நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா நீங்க ஒருவேளை வந்து அதிகமா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தேவை அப்படினா நீங்க 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் ஆப் பண்றது பெட்டரா இருக்கும். ஏனா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு டுவல் சிம் சப்போர்ட்டோட தான் வருது. ரெண்டு சிம் கார்டு தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியாது. சோ நீங்க ஒருவேளை வந்து அதிகமா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வேணும் அப்படினா முதல்ல நீங்க ஆர்டர் பண்ணும்போது ஹையர் வேரியன்ட் 8GB 256GB வந்து உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். சோ பாக்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா யூசுவல் yellow and black காம்பினேஷன்ல தான் Realme கொடுத்திருக்காங்க. அகைன் Realme 9 Pro Plus அப்படினு ஃப்ரண்ட்ல பிரிண்ட் ஆயிருக்கு. பேக்ல வந்து ஃபீச்சர்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அகைன் சார் வேல்யூவும் இங்க கொடுத்திருக்காங்க. சார் வேல்யூ அப்படினு பாத்தீங்கன்னா ஹெட் வந்து 1.188 வாட் per kg, அதே பாடி வந்து 0.727 வாட் per kg. சோ நார்மல் சார் வேல்யூல தான் லான்ச் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே முதல்ல நீங்க பார்க்க போறது a great story since the first sleep அப்படிங்கற ஒரு yellow கார்டு தான். இந்த கார்டுக்குள்ள பாத்தீங்கன்னா வந்து TPU கேஸ் நல்ல குவாலிட்டியோட கொடுத்திருக்காங்க. அதோட வந்து டாக்குமெண்டேஷன் அவைலபிளா இருக்கு. சிம் இஜெக்டர் டூலும் அவைலபிளா இருக்கு. அடுத்ததா வந்து ஸ்மார்ட் ஃபோன். சோ ஸ்மார்ட் ஃபோன் அப்புறம் பார்க்கலாம். வேற என்ன இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா வந்து 60 வாட்டுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்கு. கூடவே டைப் C to டைப் A கேபிளும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சோ இதுதான் பாக்ஸ்க்குள்ள இருக்க கண்டென்ட்ஸ். சோ Realme 9 Pro Plus சன்ரைஸ் கலர் அப்படிங்கறதுனால உங்களுக்கு போட்டோ குரோமிக் எஃபெக்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொடுத்திருக்காங்க. அதனால கலர் சேஞ்ச் ஆகும். நார்மலா வந்து உங்களுக்கு இந்த ப்ளூ கலர்ல அவைலபிளா இருக்கும். ஒரு ஸ்கை ப்ளூ அப்படினு சொல்லலாம். அதே நீங்க சன்லைட்ல கொண்டு போனீங்கன்னா வந்து உங்களுக்கு ரெட் டு பிங்க் கலர் இல்லனா ஆரஞ்சு கலர் மாதிரி வந்து உங்களுக்கு பேக் பேனல் மட்டும் மாறும். அதே கேமரா மாடியூல் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. சோ ஒரு போட்டோ குரோமிக் எஃபெக்ட்ல கிளாஸ் பேக் பேனலோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ டிசைன் அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய பேரை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி டிசைனோட தான் கொடுத்திருக்காங்க. சோ கலர்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா சன்ரைஸ் ஒரு கலர் அவைலபிளா இருக்கு. இதுல தான் உங்களுக்கு அந்த போட்டோ குரோமிக் எஃபெக்ட் இருக்கும். இன்னும் ரெண்டு கலர்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மிட் நைட் பிளாக் அண்ட் அரோரா கிரீன். அதுவுமே வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்கு கலர்ஸ் வந்து. ஃப்ரேம்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ரேம்ஸோட கொடுத்திருக்காங்க. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா ரைட் சைடுல பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்திருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா வந்து 3.5mm ஆடியோ ஜாக், மைக்ரோஃபோன், டைப் C போர்ட், ஸ்பீக்கர் கிரில் அவைலபிளா இருக்கு. மேல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. லெஃப்ட் சைடு அப்படினு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்கு. கூடவே சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. இந்த சிம் ஸ்லாட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு டுவல் சிம் சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. சோ டுவல் சிம் அப்படிங்கிறதுனால ரெண்டு சிம் கார்டு நீங்க யூஸ் பண்ண முடியும். மெமரி கார்டு இல்லனா SD கார்டு சப்போர்ட் இதுல அவைலபிளா இல்ல. அதே 8 Proல இந்த ஃபீச்சர் அவைலபிளா இருந்தது. 9 Pro Plusல வந்து உங்களுக்கு மெமரி கார்டு சப்போர்ட் இல்ல. அதே ஃப்ரண்ட் பேனல் அப்படினு பாத்தீங்கன்னா யூசுவல் Realme உடைய சைட் பஞ்ச் ஹோல் நாச்சோட தான் இதுவும் லான்ச் ஆயிருக்கு. ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. அகைன் டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் யூஷுவல் 6.4 inches AMOLED பேனலோட கொடுத்துருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ், 340 Hz டச் சாம்பிளிங் ரேட்டோட இவங்க கொடுத்துருக்காங்க. கூடவே வைட் ஒன் L1 சப்போர்ட்டும் இருக்கிறதுனால வந்து நீங்கள் மூவிஸ் அதிகமாக பார்ப்பீங்க, பிஞ்ச் வாட்சிங் அதிகமாக பண்ணுவீங்க அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே AMOLED பேனலில் நல்லா இருக்குது. பிரைட் கலர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலுமே வந்து நல்லா தான் இருக்குது. டீப் டார்க் கலர், பிளாக் கலர் அதுவுமே வந்து உங்களுக்கு பேனல் ரொம்பவே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ AMOLED பேனல் ரொம்பவே நல்லா இருக்கு. பட் இதில் டிஸ்பிளேல வந்து உங்களுக்கு பெசில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 3 சைடு வந்து உங்களுக்கு தின் பெசில்ஸ் இருக்கு. பட் வந்து பாட்டம் பெசில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே திக்காக இருந்த மாதிரி இருக்கு. ஸோ அது கொஞ்சம் தின்னாக கொடுத்துருக்கலாமோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. மற்றபடி கலர்ஸோ கான்ட்ராஸ்ட் லெவலோ AMOLED பேனலில் வந்து உங்களுக்கு அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கு. அதே பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 430 nits to 600 nits வரைக்கும் இருக்கு. ஸோ டே லைட் டைரக்ட் சன்லைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணால் கூட
வந்து உங்களுக்கு விசிபிளாக தான் இருக்குது. ஸோ அதுவும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வருது. ஸோ ரியல்மி சொல்லவே வேண்டாம், எப்போவுமே வந்து குவிக் அண்ட் அக்யூரேட்டாக தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு குவிக் அண்ட் அக்யூரேட்டாக தான் இருக்குது. கூடவே வந்து அடிஷ்னலாக இவங்க ஹார்ட் ரேட் சென்சார் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹார்ட் ரேட் சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரியல்மி லேப்ஸ் அங்கே போனீங்கன்னா இந்த ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எப்படி அன்லாக் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக வந்து உங்களுக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஹார்ட் ரேட்டும் மெஷர் பண்ணி சொல்லுது. அகைன் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு காட்டும். நீங்கள் நடக்கும்போது வந்து ஹார்ட் ரேட் செக் பண்ணிங்களா, இல்லை ஜென்ரலாக இல்லை எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா, ரெஸ்டிங்கா அப்படின்னு கேட்டு வந்து எந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு சேவ் பண்ணி வச்சுக்குது. ஸோ ஹார்ட் ரேட் மெஷர்மெண்ட் வந்து அக்யூரேட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஹெல்த் விஷயம் அப்படிங்கும்போது எதையுமே நம்ம அக்யூரேட் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. பட் நான் சும்மா ஸ்மார்ட் வாட்சோட வந்து கனெக்ட் பண்ணி நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸ்மார்ட் வாட்ச் நம்ம ரிஸ்ட்டில் கட்டுறதுனால அது ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். அதோட செக் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருந்தது. மேபி 1 or 2 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு முன்ன பின்ன இருந்தது. ஸோ அதை பார்க்கும்போது வந்து இது ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 95% நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதே பெர்ஃபார்மன்ஸ் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 920 இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 8 Pro வந்து நமக்கு ஸ்னாப்ட்ராகன் 720 கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து ஒரு பிக் அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது 6 nanometerல ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கோர் வந்து உங்களுக்கு 2.5 கோர்ஸோட உங்களுக்கு கிளாக் ஸ்பீட் இருக்குது. அதே வந்து மற்ற 6 கோரும் உங்களுக்கு 2 GHz வந்து கிளாக் ஸ்பீட் இருக்குது. ஸோ கிளாக் ஸ்பீட் செக்மெண்ட்டும் வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இது ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. கேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹை ஹெண்ட் கிராஃபிக் கேம்ஸ், கென்ஷன் இம்பேக்ட் எல்லாம் நான் விளையாடி பார்த்தேன், அதுவுமே இது ஹேண்டில் பண்ணுது. பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவும் விளையாடி பார்த்தேன், அதுவும் நல்லா தான் இருக்குது. பட் ஈட்டிங் இஷ்யூலாம் நான் வந்து செக் பண்ணலை. ஏன்னா 2 நாள் தான் ஆச்சு, நான் கொஞ்சம் தான் விளையாடி பார்த்தேன். ஸோ ரிவ்யூவில் எவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு பார்த்தலாம். CPU த்ராட்லிங் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% வரைக்கும் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ஒரு ஸ்டேபிள் சிப்செட் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 lakhs கிட்ட, 4,80,000 கிட்ட உங்களுக்கு அந்த ஸ்கோர்ஸ் இருக்குது. ஸோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு வந்து நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட் Android 12 கொடுத்துருக்காங்க. யூசர் இன்டர்ஃபேஸும் லேட்டஸ்ட்டாக ரியல்மியுடைய 3.0 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூசர் இன்டர்ஃபேஸில் நீங்கள் செட்டிங் ஆப்ஷன்லாம் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணோடனே ஒப்போ அண்ட் OnePlus காம்பினேஷன் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மெனு ஆப்ஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கு, எந்த இஷ்யூஸுமே கிடையாது. பட் உங்களுக்கு ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ளோட்வேர்ஸ். ஒரு 25,000 ரூபாய் ஸ்மார்ட் ஃபோனில் எதுக்கு இவ்வளோ ஆப்ஸு? எல்லாமே நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் தேவை இல்லாமல் எக்கச்சக்கமான ப்ளோட்வேர்ஸோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் அவைலபிளாக இருக்குது. அதே கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் ட்ரிபிள் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி சென்சார் சோனியுடைய IMX766ல் 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. கூடவே 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ராவைட், 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ லென்ஸ் இருக்குது. அதே ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலோட கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் சென்சாரில் எடுக்கக்கூடிய பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லைட் கண்டிஷன்ஸ் நல்லா இருந்தாலும் சரி, லோ லைட்டாக இருந்தாலும் சரி, இமேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. டீட்டெயில்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. கலர்ஸ் கூட வந்து யூஸ்வலாக ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்னாவே வந்து கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டடாக இருக்கும். பட் இந்த வாட்டி வந்து கலர்ஸும் வந்து உங்களுக்கு ரொம்பவே கரெக்டாக வந்து இதில் இருக்குது. ஸோ அதனால் கலர் கேலிப்ரேஷனாக இருக்கட்டும், இல்லை டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், டே லைட்லலாம் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இது கிளிக் பண்ணுது. பட் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டெப்த் அண்ட் டைனமிக் ரேஞ்சில் வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸும் வந்து உங்களுக்கு டீசென்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதே நைட் மோட் எனேபிள் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்களே இமேஜில் பார்க்கலாம் நைட் மோட் எனேபிள் பண்ணதுக்கும் நைட் மோட் எனேபிள் பண்ணாமல் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வந்து சோனி சென்சாரில் வந்து உங்களுக்கு 50 மெகா பிக்சலில் லோ லைட்டாக இருக்கட்டும் இல்லைனா டே லைட்டாக இருக்கட்டும் இமேஜஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு மற்ற 2 சென்சாரை விட. ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல். அகெயின் இதுவும் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு. போர்ட்ரேட் வந்து இதில் ரொம்பவே நல்லாயிருக்கு. அகெயின் வந்து இதுவும் உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி காட்டலை. ஸோ ஓவர் சேச்சுரேஷன் இதுலேயும் நீங்கள் பார்க்க முடியாது. அதே வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் கேமராவில் உங்களுக்கு 4K வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. பட் வந்து உங்களுக்கு ஸ்டேபிளாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது 1080 பிக்சல் வந்து உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4K சப்போர்ட் கிடையாது. 1080 பிக்சல் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது வீடியோ ரெக்கார்டிங்கில். அதே ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட கொடுத்துருக்காங்க. அதோட வந்து உங்களுக்கு லவுடாக இருக்குது.
ஹை வால்யூமில் கூட வந்து உங்களுக்கு கிறிஸ்பாக இருக்குது, உங்களுக்கு நாய்ஸாக இருந்த மாதிரி இல்லாமல் கிறிஸ்பாக இருக்குது. ஸோ ஆடியோ செக்ஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4500 mAh, கூடவே வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க, 60 வாட். அதனால் வந்து ஜஸ்ட் 45 மினிட்ஸில் உங்களுக்கு 100% ரீச் ஆகிடும். அகைன் பேட்டரி ஆப்டிமைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாள் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டீசென்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. பட் இன்னும் ஒரு 10-15 டேஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் என்னால் கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ ரிவ்யூவில் பேட்டரி எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ Realme 9 Pro Plus நீங்கள் ஒரு வேளை 21,999க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வேல்யூ ஃபார் மணி டிவைஸ் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இல்லை நீங்கள் ஒரு 25,000க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கும்போது டிஸ்பிளே உங்களுக்கு சூப்பர் AMOLED பேனலாக இருந்தாலும் மூவிஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த பாட்டம் பெசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதோட சைஸ் ரொம்பவே திக்காக இருந்தோன்னா கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருந்த மாதிரி இருக்குது. அகைன் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி சென்சார் ரொம்பவே நல்லா கொடுத்துருந்தாலும் அல்ட்ரா வைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட்ஸ் எடுத்து ஜூம் பண்ணி பார்க்கும்போது வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ வெறும் பிரைமரி சென்சார் தான் வந்து இவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்த மாதிரி தெரியுது. ஸோ 25,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு மற்ற சென்சார்ஸும் வந்து கொஞ்சம் இவங்க நல்லா கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அதோட வந்து இதில் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இல்லை. ஸோ வந்து நீங்கள் ஹையர் ஸ்டோரேஜ் வேரியன்ட் பர்ச்சேஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும், நீங்கள் அதிகமாக ஃபோட்டோஸ் அண்ட் கேமராஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னா. ஸோ Realme 9 Pro Plus உடைய மற்ற விஷயங்கள், அதாவது ஹீட் ஆகுதா, பேட்டரி ஆப்டிமைசேஷன் எப்படி இருக்குங்கிறத ஃபுல் ரிவ்யூவில் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.